Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mount. Recent தமிழ் டப்ல Netflixல ரிலீஸ் ஆன ரெண்டு சீரிஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டியர் ஹாங்ராங் 2025ல தமிழ் டப்ல Netflixல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேமிலி டிராமா சைனீஸ் சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. 18+ டிராமா தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி ஒரு ஃபேமிலி டிராமா எமோஷனல் சீரிஸை ஃபேமிலியோட பார்க்க முடியாத லெவலுக்கு எடுத்து வச்சிருப்பாங்கன்னா என்ன சம்பவம் பண்ணியிருப்பாங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினோட தம்பி சின்ன வயசுலேயே காணாம போயிடுறான். பல வருஷம் கழிச்சு ராஜா இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்காக ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப பல வருஷம் கழிச்சு காணாம போன பையன் உயிரோட திரும்ப வந்துட்டதா சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லாத்து மத்தியிலே ஒரு குழப்பத்தை கொண்டாந்து நான் தான் அந்த டியர் ஹாங்ராங்னு சொல்லி அந்த ராணியை நம்ப வச்சுறதுனால வரக்கூடிய குழப்பங்கள் என்ன, குடும்பத்தில் இருக்கீங்க அந்த பையனை ஏற்றுக்கிட்டாங்களா, இந்த ஸ்டெப் பிரதராக இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு ராஜாக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்து இவன் உண்மையானவனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, உண்மையான டியர் ஹாங்ராங்க்கு என்ன ஆச்சு, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட நெட்ஃப்ளிக்ஸ் லைவ்ல இருக்கக்கூடிய எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா சீரிஸ். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆவரேஜான ஒரு டோனில் தான் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாலிடாக சூப்பராக இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த கேரக்டரை வாழ்ந்துக்கட்டும்னு நினச்சிருந்தாலும் ஸ்டோரியில் நல்ல கண்டென்ட் இருந்தாலும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இங்கே ப்ரெசென்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பயங்கர ஸ்லோவாக லேகிங்காக நிறைய விஷயம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. சீரீஸில் எமோஷனல் ஃபேமிலி ட்ராமாவில் நிறைய ட்விஸ்ட்டை கொடுத்துருந்தாலும் எதுவுமே கனெக்டிவிட்டியோட லாஜிக்கோட பெருசாக ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா சீரீஸோட மொதல் 2 எபிசோடும் கடைசி 2 எபிசோடும் பார்த்தாலே கதை புரிகிற அளவுக்கு ரொம்ப சிமிலரான சிம்பிளான ஸ்டோரி தான் எடுத்து பிரேக் ஈவன் பண்ணியிருக்காங்க. 3, 4, 5, 6வது எபிசோடெல்லாம் தேவையே இல்லாத லெவலுக்கு தான் கதையை வளைச்சு தலையை சுற்றி மூக்க தொட்டிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்டு சீரிஸ் தான் இந்த டியர் ஹாங்ராங். இந்த சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.6 out of 10. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சைரன்ஸ். 2025ல தமிழ் டப்ல நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க சஸ்பென்ஸ் ட்ராமா சீரிஸ். இந்த சீரீஸில் சீசன் 1ல மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே 1 hour பக்கம் தான் ட்ரிம் ஆஃப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே சிட்டிங்கில் பிங் வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட் உள்ள ட்ராமா சீரிஸ் தான். 18+ தான். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் வேலைக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் சில தப்பான விஷயம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அக்கா பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, தங்கச்சியோட ஓனர் என்ன தப்பு பண்ணுறாங்க, இல்லீகல் அஃபேர் டாக்ஸிசிட்டியை வச்சு இவங்க என்ன சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுறாங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட வைப்ல இருக்கக்கூடிய ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சஸ்பென்ஸ் ட்ராமா ஸ்டைலில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வச்சு பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் கதையில் கன்வின்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட்டில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறதுக்காக ப்ரெசென்ட்டில் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க, அதை மறைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறீங்கிறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜ் பண்ணி கதையோட நல்லா பிளெண்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி சொசைட்டிக்கு சூப்பரான மெசேஜை சொல்லி தான் முடிச்சிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு 3 ஹீரோயின்ஸுமே சூப்பராக சாலிடாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான். பட் ஸ்க்ரீன் பே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லாமல் போயிடுச்சு. ஸ்லோ பர்ன் ட்ராமா தான், ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. சீரீஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸுமே படத்துக்கு பெருசாக கை கொடுத்து சப்போர்ட் பண்ணலங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எமோஷனலாக கனெக்டபிளாக ரிலேட்டபிளாக எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ரியலிஸ்டிக்கான ட்ராமாவை ரியாலிட்டியே இல்லாமல் எடுத்துட்டாங்கன்னு கண்டிப்பாக நீங்களும் யோசிப்பீங்க. டார்க் காமெடி ட்ராமான்னு சொல்லி இவங்க பண்ண நினச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலாக நீட்டான சீரிஸ் தான். சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லாக சூப்பராக விஷுவலாக அவ்வளோ அப்பீலிங்கான லைவ் லொகேஷன்ஸை சூப்பராக கன்வின்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது இந்த சீரிஸில் நோட்டபிளாக இருந்துச்சுங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான சீரிஸுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த சைரன் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.3 out of 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.